Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோவில் மில்கி மிஸ்ட் கம்பெனி ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி 1998ல் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியை பற்றி கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க டெய்ரி ப்ராடக்ட்ஸில் வேல்யூ ஆடட் ப்ரீமியம் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் பேக்கேஜ் ஃபுட் கம்பெனியாக இந்த கம்பெனி இருக்காங்க. இவங்க கிட்ட டைவர்சிஃபைடு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கு. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர், ஃப்ரூட் யோகர்ட், ப்ரீமியம் யோகர்ட், ஐஸ்கிரீம், கண்டென்ஸ்டு மில்க், கீ, சீஸ், கர்ட், பட்டர், ரெடி டு ட்ரிங்க், டெசர்ட்ஸ், யூஹெச்டி அண்ட் ஃபுட் என்ஹான்சர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே மில்கி மிஸ்ட் அப்படிங்கிற காமன் பிராண்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனிக்கு சப் பிராண்ட்ஸும் இருக்கு. சப் பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கேப்பல்லா, அசல், ஸ்மார்ட் செஃப் அண்ட் பிரியாஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த சப் பிராண்ட்ஸ் மூலிமா மில்க் ப்ராடக்ட்ஸ் இல்லாத அதர் ஐட்டம்ஸ் செல் பண்ணுறாங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மில்கி மிஸ்ட் கம்பெனியோட ஹிஸ்டரியை பற்றி நம்ம ஃபர்தர் அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். அண்ட் இந்த கம்பெனி ஃபார்ம் டு கன்சியூமர் பிஸ்னஸ் மாடல் ரன் பண்ணுறாங்க. அதாவது மில்க்ஸை டைரக்டாக ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தே ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. இந்த ரீசன்னால இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இவங்களோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே இருக்கு. நீங்கள் இவங்களோட ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இவங்களோட ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி கிட்ட அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், கோல்டு செயின் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மல்டி சேனல் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்தியா லெவலில் பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு ஸ்ட்ராங் பேன் இந்தியா நெட்வொர்க் இருக்கு. அண்ட் இவங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 26 பார்க்கும்போது இந்த கம்பெனியில் 1317 பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஆர்என்டி டீமும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் பார்க்கும்போது இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ கன்சிஸ்டண்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. மில்க் அண்ட் அதர் மில்க் ப்ராடக்ட்ஸ்லையும் இவங்க கண்டினியூஸாக ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ எக்ஸ்பேண்ட் ஆகிறதும் இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ மில்கி மிஸ்ட் கம்பெனியோட ஹிஸ்டரி பற்றி பார்க்கலாம். 1998ல் வெறும் பன்னீர் அப்படிங்கிற சிங்கிள் ப்ராடக்ட்ல இந்த கம்பெனி லான்ச் பண்ணாங்க. அண்ட் ஃபர்தரா அந்த பன்னீரோட ரேபிட் க்ரோத்னால 2009ல் கீ, கோவா, பட்டர் அண்ட் கர்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா 2010, 17, 18, 2020, 2022, 23, 25 இந்த மாதிரி ஒரு இயர்லையுமே கண்டினியூஸாக ஸ்ட்ராங் ப்ராடக்ட்ஸை டீட்டெயில்டு ஆர்என்டி பண்ணி லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கன்சியூமர் பேஸும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதாவது பாலில் இருந்து வர்ற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. பட் ஒன்று மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்க, இந்த கம்பெனி டைரக்டாக மில்க் செல் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல் பார்க்கும்போது இந்த கம்பெனிக்கு பன்னீர் அப்படிங்கிற சிங்கிள் ப்ராடக்ட்ல இருந்து 29.42% ரெவன்யூஸ் வந்திருக்கு. சீஸ்ல இருந்து 16.37, கர்ட்ல இருந்து 13.26% ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸான ஐஸ்கிரீம், கீ, பட்டர் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து சிங்கிள் டிஜிட் ரெவன்யூஸ் தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் வைஸ் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல் பார்க்கும்போது ப்ரொக்யூர்மெண்ட் ஃப்ரம் டெய்ரி ஃபார்மர்ஸ், அதாவது டைரக்ட் டெய்ரி ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து 74.34% ப்ரொக்யூர் பண்ணுறாங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிஸ்னஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 26ல் பார்க்கும்போது தமிழ்நாடு ரீஜனில் தான் இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூஸ் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ரீஜனில் இருந்து மட்டுமே 24.21% ரெவன்யூஸ் வந்திருக்கு. கர்நாடகாவில் இருந்து 23.80, கேரளாவில் இருந்து 11.28% ரெவன்யூஸ் வந்திருக்கு. அதாவது மோஸ்டா சவுத் இந்தியாவில் இருந்து மட்டுமே 69.23% ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டண்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 26ல் 127.01 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. நெட் வர்த் பார்க்கும்போது 378 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவ் பாயிண்டாக இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் 133 rupeesனு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 140 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன,
அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கறதுக்கு நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யூடியூப் சேனல்ல இபிஎஸ் இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு போடுங்க, நம்ம வீடியோ வரும். இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 26ல 1.98 rupees அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா ஒரு கம்பெனியோட இபிஎஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகுறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 70.70 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை மில்க் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ வந்து 52.56னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ வந்து அதிகமா இருக்கு. இந்த ரீசன்னால எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் growth ஆஃப் ரெவன்யூ பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 26ல 33.58% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 26ல 11.73% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 32.12% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜென்ரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த கம்பெனியோட பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 26ல தான் 4.05% அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அரௌண்ட் 2% தான் இருந்திருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா நான் பார்க்குறேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோவுமே ஃபினான்ஷியல் இயர் 26ல 3.61 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்தா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து நியூட்ரலா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7290 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ்னு பார்க்கும்போது பிகாஜி ஃபுட்ஸ் இன்டர்நேஷனல், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், டோட்லா டைரி, ஹட்சன் அக்ரோ, நெஸ்லே இந்தியா, பராக் மில்க் ஃபுட்ஸ், டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். இதுல இந்த கம்பெனியோட டைரக்ட் காம்படிட்டர் பாத்தீங்கன்னா ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். இவங்களோட லிஸ்டட் பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போதும் நியூட்ரல் பர்சன்டேஜ் தான் மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். ஃபுட் ப்ராடக்ட்ஸோட growth வந்து இந்தியாவில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனி வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அதர் ப்ராடக்ட்ஸ்லையும் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஓவரால் ஃபுட் அண்ட் பெவரேஜ் மார்க்கெட் சைஸ் வந்து இந்தியாவில் ஃபினான்ஷியல் இயர் 31 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 8.6% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூ தரக்கூடிய டெய்ரி மார்க்கெட் செக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னாலும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் கன்சிஸ்டன்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட அரௌண்ட் 70% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து சவுத் இந்தியா ரீஜன்ல இருந்து மட்டுமே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் இந்த ரீஜன்ல இவங்களோட ப்ராடக்ட்ஸோட டிமாண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டாவே இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் பாரோயிங்ஸை ரீபேமெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸுக்கும் மாடர்னைசேஷனுக்கும் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ வந்து ஆகஸ்ட் 11 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 13 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹2 per ஷேர். ஒரு லாட்டுக்கு 107 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓல ஃப்ரெஷ் இஷ்யூ அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் ரெண்டுமே இருக்கு. இந்த கம்பெனியோட எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ₹13 அளவுக்கு எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 1553 crores. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். ஷேர் அலாட்மெண்ட் வந்து ஆகஸ்ட் 14 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து ஆகஸ்ட் 18. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர் பத்தி பார்க்கலாம். கரண்டா ப்ரொமோட்டர் அண்ட் ப்ரொமோட்டர் குரூப் வந்து 93% ஹோல்டு பண்றாங்க. பப்ளிக் பாத்தீங்கன்னா 7% ஹோல்டு பண்றாங்க. அண்ட் போஸ்ட் ஐபிஓ பார்க்கும்போது 79.52% அளவுக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டு பண்ணுவாங்க. ஃபைனலா மில்கி மிஸ்ட் டெய்ரி ஃபுட் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸுக்கு நியூட்ரல், பிரைஸ் வேல்யூஷனுக்கு நெகட்டிவ், பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து ₹27 பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது அரௌண்ட் 20% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிஃப்டி ஃபிஃப்டியோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம்.
இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே நான் அப்ளை பண்ண போறேன். எந்த அக்கௌண்ட்ல கிடைக்குது அப்படிங்கறத பொறுத்து லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டேர்ம் டிசைட் பண்ணுவேன். பிகாஸ் இந்த கம்பெனியோட ஐபிஓ வேல்யூஷன் வந்து ஸ்லைட்டா எக்ஸ்பென்சிவா இருக்கு. மேபி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கரெக்ட் வேல்யூவேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் லாங் டேர்முக்கு நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐபிஓல நமக்கு ஸ்டாக் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஐபிஓல அப்ளை பண்ணும் பொழுது இன்டர்நெட் பேங்கிங் மூலியமா அப்ளை பண்ணுங்க. இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி எப்படி ஐபிஓல அப்ளை பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோவை நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என் கார்டுல நான் அட்டாச் பண்றேன். நீங்க எந்த மெத்தட்ல ஐபிஓ அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கமெண்ட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்க்ரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.